பணைய கைதியை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல். பணைய கைதி ஏடன் அலெக்சாண்டரின் தொடர்பு துண்டிக்கப்பட்டதாக ஹமாஸ் அறிவிப்பு. அமெரிக்க இஸ்ரேல் பணைய கைதியான ஏடன் அலெக்சாண்டரை உடனே விடுதலை செய்ய அமெரிக்கா பல முயற்சிகளை எடுத்து வருகின்றது. இதனால் இஸ்ரேல் முன்மொழிந்துள்ள ஒப்பந்தத்தில் கூட முதல் நாளில் முதல் நபராக ஏடன் அலெக்சாண்டர் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை இஸ்ரேல் முன்வைத்திருந்தது. ஒரு புறம் கோரிக்கையை வைத்துவிட்டு மறுபுறம் பணைய கைதிகள் இருக்கும் இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகின்றது. ஏடன் அலெக்சாண்டர் உயிரோடு இருக்கின்றார் என்பதை வெளிக்காட்டும் வகையில் ஹமாஸ் இராணுவ பிரிவு வீடியோ ஒன்றை வெளியிட்டது. அந்த வீடியோவை வெளியிட்ட சில மணி நேரங்களில் ஏடன் அலெக்சாண்டர் இருக்கும் இடத்தை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த தாக்குதல் ஏடன் அலெக்சாண்டரை பாதுகாக்கும் குழுவுடன் இருந்த தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளதாக ஹமாஸ் இராணுவ பிரிவு அறிவித்துள்ளது. ஏடன் அலெக்சாண்டருக்கு என்ன ஆனது என்பது பற்றி இதுவரை எந்த தகவலும் இல்லை. இதனால் ஆத்திரமடைந்த ஏடன் அலெக்சாண்டரின் தந்தை ஆடி அலெக்சாண்டர் அமெரிக்கா தொலைக்காட்சி ஒன்றில் தோன்றி பெஞ்சமின் நெதன்யாகு கடைசி பணைய கைதிகளை மீட்பதற்கு என்ன திட்டம் வைத்திருக்கின்றார், போரை நிறுத்தாமல் எப்படி உங்களால் அனைவரையும் மீட்க முடியும், எப்போது நீங்கள் 2ஆம் கட்ட போர் நிறுத்தத்தை அமல்படுத்துவீர்கள், இப்படி ஒரு சூழல் நடந்தும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நெதன்யாகுவை போர் நிறுத்தம் செய்ய சொல்லி ஏன் இன்னும் அழுத்தம் கொடுக்கவில்லை என்று ஆவேசமாக பேசியுள்ளார். ஆக்கிரமித்த இடத்திலிருந்து வெளியேற மாட்டோம், இஸ்ரேல் காட்ஸ் அறிவிப்பு. லெபனான், சிரியா மற்றும் காசாவில் உள்ள சில பகுதிகளை பல $1 டிரில்லியன் செலவு செய்து போர் நடத்தி இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்திருக்கின்றது. குறிப்பாக கடந்த சில வாரங்களாக நடந்த காசா போரில் ஹமாஸிற்கு நெருக்கடி கொடுக்கும் வகையில் காசாவின் பெரும் பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்து வைத்துள்ளது. இந்த 3 நாடுகளிலும் ஆக்கிரமித்த பகுதிகளை பஃபர் ஜோனாக அறிவித்து அங்கு ஆக்கிரமிப்பு இராணுவத்தை நிறுத்தியுள்ளது. இந்த இராணுவம் இனி நிரந்தரமாக அந்த பகுதிகளில் இருக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்துள்ளார். மேலும் அவர் காசாவிற்குள் எந்த மனிதாபிமான உதவிகளையும் அனுமதிக்க மாட்டோம், ஹமாஸிற்கு அழுத்தம் கொடுக்கும் ஒரு கருவியாக மனிதாபிமான உதவிகளை தடுக்கும் செயல் இருக்கும் என்று இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் இஸ்ரேல் காட்ஸ் கூறியிருக்கின்றார். இஸ்ரேல் மீது நம்பிக்கை இழந்த பணைய கைதிகளின் குடும்பத்தினர். காசாவில் ஆக்கிரமித்த பகுதிகளில் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை இனி நிரந்தரமாக இருக்கும் என்று இஸ்ரேல் காட்ஸ் அறிவித்த நிலையில் பணைய கைதிகளின் குடும்பத்தினர் அச்சத்தில் உறைந்துள்ளனர். இது குறித்து அறிக்கை ஒன்றை பணைய கைதிகளின் குடும்பத்தினர் வெளியிட்டுள்ளனர். அதில் இஸ்ரேல் பணைய கைதிகளை மீட்டெடுப்பதே முதல் கடமையாக செய்யும் என்று வாக்குறுதி அளித்திருந்தது. ஆனால் தற்பொழுது காசா பகுதியை ஆக்கிரமிக்கும் நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. பணைய கைதிகளின் உயிரை விட ஆக்கிரமிப்பே முதன்மை வேலையாக இஸ்ரேல் செய்து வருகின்றது. இஸ்ரேல் அரசு தனது பொய்யான வாக்குறுதிகளையும் முழக்கங்களையும் இந்த நேரத்தில் நிறுத்த வேண்டும். போரை நடத்தி கொண்டே பணைய கைதிகளை மீட்க முடியாது. ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அனைத்து பணைய கைதிகளையும் விடுதலை செய்யுங்கள். அதற்கு விலை நிரந்தர போர் நிறுத்தம் தான் என்றால் அதனை தயவு செய்து இஸ்ரேல் அரசு செய்ய வேண்டும் என்று இஸ்ரேல் பணைய கைதிகளின் குடும்பத்தினர் கூட்டாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளனர். போரை உடனே நிறுத்தி பணைய கைதிகளை மீட்க வேண்டும். 200 இஸ்ரேல் காவல் அதிகாரிகள் கூட்டாக அறிவிப்பு. இஸ்ரேல் காசாவின் மீது நடத்தி வரும் கொடூரமான இனப்படுகொலை போரை உடனே நிறுத்த வேண்டி இஸ்ரேல் அதிகாரத்தில் உள்ள பலரும் இஸ்ரேல் அரசிற்கு கடிதம் எழுதி வருகின்றனர். குறிப்பாக இஸ்ரேல் விமானப்படை, இஸ்ரேல் இராணுவ உளவு பிரிவு, இஸ்ரேல் கப்பற்படை ஆகியவற்றில் பணிபுரிபவர்கள் போரை உடனே நிறுத்த தனித்தனியே கடிதம் எழுதி இஸ்ரேல் அரசிடம் கொடுத்துள்ளனர். இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் காவல் அதிகாரிகள் 200 பேர் போரை உடனே நிறுத்திவிட்டு பணைய கைதிகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று இஸ்ரேல் அரசிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். இதில் பலர் காவல் தலைமை அதிகாரிகளாகவும் மாவட்ட கமாண்டர்களாகவும் இருப்பது தெரிய வந்துள்ளது. போரை உடனே நிறுத்த அரசு அதிகார மட்டத்தில் இருந்து தொடர்ச்சியான அழுத்தம் வருவது இஸ்ரேலின் உள்நாட்டு குழப்பத்தை மேலும் அதிகரித்துள்ளது. போர் நிறுத்தத்தை மீறி லெபனானில் தாக்குதல் நடத்தும் இஸ்ரேல். கடந்த ஆண்டு நவம்பர் 27ஆம் தேதி இஸ்ரேல் மற்றும் லெபனானுக்கு இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்தது. ஆனால் இஸ்ரேல் ஒப்பந்தங்களை மீறி தொடர்ச்சியாக லெபனான் மீது தாக்குதல் நடத்தி வருகின்றது. இன்று புதன்கிழமை தெற்கு லெபனானில் சென்று கொண்டிருந்த கார் ஒன்றை குறிவைத்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு ட்ரோன் தாக்குதலை நடத்தியுள்ளது. இதில் அந்த காரில் பயணித்த லெபனானி ஒருவர் பரிதாபமாக பலியானார். போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட கடந்த ஆண்டு நவம்பர் 27இல் இருந்து இதுவரை 71 லெபனான் பொதுமக்களை இஸ்ரேல் கொலை செய்துள்ளது என்று ஐநா மனித உரிமை ஆணையத்தின் உயர் ஆணையர் அறிவித்துள்ளார். இஸ்ரேலின் நடவடிக்கைகள் அவநம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. ஈரான் சுப்ரீம் தலைவர் அறிவிப்பு.
பெண்கள், குழந்தைகள், நோயாளிகள், பத்திரிகையாளர்கள், மருத்துவர்கள் என்று பாராமல் எல்லோரையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை கொன்று குவித்து வருவது அவநம்பிக்கையை ஏற்படுத்துவதாகவும், இந்த நடவடிக்கைகளுக்கு நிச்சயம் இறைவனிடம் நீங்கள் தண்டனையை பெற்றே தீர்வீர்கள் என்று ஈரான் சுப்ரீம் தலைவர் ஆயத்துல்லா சையத் அலி கொமேனி ஆவேசமாக பேசியுள்ளார். மேலும் இஸ்லாமிய உலகம் இஸ்ரேலின் போர்க்குற்றங்களுக்கு எதிராக ஒன்று திரண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். காசாவில் இன்று ஒரு நாள் மட்டும் 25 பாலஸ்தீனியர்கள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு படை நடத்திய தாக்குதலால் கொல்லப்பட்டுள்ளனர். இதன் மூலம் போர் தொடங்கியதில் இருந்து இதுவரை 51,025 பாலஸ்தீனியர்கள் காசா பகுதிகளில் கொல்லப்பட்டுள்ளனர்.